வீக்லி மீல் பிளான் ஃபார் வெஜிடேரியன் டயட். நான் வெஜிடேரியன் டயட் காட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ பாருங்கன்னா யூ ஹாவ் டே ஹியர் மண்டே டு ஃப்ரைடே சண்டே. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர். இப்போ சதீஷ் நீங்க கேட்ட கேள்விக்கு எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்க இல்லையா? இப்படிதான் சாப்பிடணும் ஆக்சுவலி. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலைல வந்துட்டு மூங் தால் சிலா, மூங் தால் தோசா பேசிக்கலி. ஓகே, மூங் தால் தோசா. இப்போ தோசை சாப்பிட்றப்ப நம்ம வந்துட்டு வெறும் மாவுல சாப்பிட்றோம், அரிசி மாவுல சாப்பிட்றோம் தோசை, கரெக்டா? அப்படி இல்லாம யூ கேன் ஸ்டார்ட் மேக்கிங் தோசா அவுட் ஆஃப் சோர்சஸ். இப்போ மூங் தாலுங்கிறது ஒரு பயிர் வகை ஆக்சுவலி. பயிர் வகையில் நீங்க தோசை பண்ணீங்கன்னா இட் கிவ்ஸ் மோர் ப்ரோட்டீன், மோர் ஃபைபர் அண்ட் மெனி அதர் நியூட்ரியன்ஸ். ஓகே, அப்படிங்கிறப்ப it becomes healthy option for you versus simply eating a rice based dosa for example. ஓகே, அது கூட நீங்க ஒரு ஃப்ரூட் கோவா, ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும், நீங்க பிரேக்ஃபாஸ்ட்லயே ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும், நீங்க அது மேக் இட் பார்ட் ஆஃப் தி லைஃப் ஸ்டைல். I've already taken a screenshot, Ganesh. ரொம்ப நாள் என் வைஃப் கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளான் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே போட்டு கையில் கொடுத்துட்டீங்களே. தேங்க்யூ ஸோ மச். Yeah, it's actually a very rough plan. You can actually even make it better also. If you go for individual customized diet plan for you, அது கூட நிறைய பண்ணலாம். But this also serves a good purpose. Okay, thank you. இப்போ பாத்தீங்கன்னா ரைஸ் பாத்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச்ல ஒயிட் ரைஸ் சாப்பிடுவோம். அப்படி இல்லாம you can bring brown rice or red rice. ஓகே, கொஞ்சம் பெட்டரா இருக்கும், நார்மல் ரைஸை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, இஃப் யூ see here ராஜ்மா கறி. இப்போ நம்ம வந்து ரைஸ் சாப்பிட்றோம், ஒரு சாம்பார் சொல்றோம் பேசிக்கலி. ஓகே, சாம்பாருக்கு இல்லை தால் இருக்குன்னு சொல்றோம். அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு ப்ரோட்டீன் கிடைக்குதுன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது ஆக்சுவலி. கேலரி நிறைய இருக்கும், ப்ரோட்டீன் கம்மியா இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்க ராஜ்மா கறி பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூ ஹேவ் த பாசிபிலிட்டி டு கெட் ப்ரோட்டீன், மோர் ப்ரோட்டீன் ஆக்சுவலி. அது கூட ஒரு குக்கும்பர் சாலட், ஒரு சாலட் எடுத்துறீங்க, ஒரு வெஜிடபிள் வந்துருச்சு உங்களுக்கு. இதுல யூ காட் அ ஃப்ரூட், யூ காட் அ வெஜிடபிள் ஹியர். ஓகே, அண்ட் லைக் தட் வெஜிடபிள் கிச்சடி, நிறைய வெஜிடபிள்ஸ் வந்துருது இதுல. கிச்சடிங்கிறப்ப யூ புட் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் தட் யூ கெட். அண்ட் தென் கர்டில் பாத்தீங்கன்னா கர்டில் உங்களுக்கு இஸ் அ குட் ஃபெர்மெண்டட் ஃபுட், good for the gut health, and it has protein also, correct? Roasted papad, that's fine. அதே மாதிரி இந்த மாதிரி I want to walk through the entire thing. இப்போ நீங்க இது ஃபுல்லா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா you just sit and look at this completely. பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வரும் இந்த ஃபுட்ல. இந்த 21 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். மில்லட்டும் வந்து பாருங்க, மில்லட் இருக்கு, சப்பாத்தி இருக்கு, ராகி தோசா, பேசன் தோசா இருக்கு, ஓட்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டி வரணும். உங்க ஃபுட்ல வந்து நியூட்ரிஷன் நிறைய வர யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் ஃபென்டாஸ்டிக் நியூட்ரிஷன் ஃபார் யுவர் பாடி அண்ட் ஹெல்த் ஆக்சுவலி. ஓகே, இது வந்து எப்படி ஒரு இன்னொரு அப்ரோச் சொல்றேன் இதுக்கு வந்து குயிக்கா. நீங்க வந்து இந்த 21 மீல்ஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதுமானு கேட்டா என்ன கேட்டீங்கன்னா போதாது ஆக்சுவலி. எப்படின்னா யூ கேன் கிரியேட் மோர் தேன் 1 வீக் ஆஃப் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 21 மினிட்ஸ் இருக்கு, ஒரு வாரத்துக்கு ஒர்க் ஆகும் இது. இதே மாதிரி பிளான் வந்து இன்னும் அடிஷனல் வெரைட்டியோட you can create another week plan, 2 weeks of plan, even go for 3 weeks of plan so that you can bring more variety. அப்படிங்கிறப்ப you can actually enrich the way you plan your weekly meal planning. நீங்க பண்ண முடியும். ஓகே, it's just about planning and doing things. இப்போ இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா கடையில போய் ரைஸ் வாங்குறீங்க, கோதுமை வாங்குறீங்க, சமைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, இதே தான் பண்ண போறீங்க. பட் கொஞ்சம் பிளான் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா சாப்பிடலாம், ஹெல்த்தியா சாப்பிடலாம், ஹெல்த்தியா இருக்கலாம் ஆக்சுவலி. சார் டேக் அவே. I'm going to move on to the next slide now. இது வந்து நான் வெஜிடேரியன். வெஜிடேரியன் காட்டின மாதிரி நான் வெஜிடேரியனும் ஒரு ஸ்லைட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இதுல. டேக் அ ஸ்கிரீன்ஷாட் இஃப் யூ நீட். இது வந்து நான்வெஜ் வரும், வெஜ்ஜும் வரும் இதுல. ஸோ யூ கெட் குட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ், பீட், ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் இதுல. ஓகே, இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர் யூ ஈட் திஸ் வே. ஓகே, இது வந்து உங்களுக்கு மோர் ஃப்ரம் மேக்ரோ சோர்சஸ். ஓகே, அப்படி வர்றப்ப இப்போ மைக்ரோ நியூட்ரியன் வர்றப்ப விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துலையும் கிடைக்குது. ஈவன் மேக்ரோ சோர்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்குது. கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், ஃபேட் சாப்பிட்றோம், அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஸ்பெசிஃபிக்கா நிறைய எங்க கிடைக்குதுன்னா யூ கெட் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகே, தட்ஸ் அ ஃபேக்ட். தட்ஸ் த ரீசன் மெனி பீப்பிள் லேக் நியூட்ரிஷன் இன் தேர் பாடி. விட்டமின்ஸ் மினரல்ஸ் லேக் ஆகுது. ஏன்னா மக்கள் வந்துட்டு ஃபோக்கஸ்டா வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்படி சாப்பிடணும்னா இப்படிதான் சாப்பிடணும். டெய்லி 2 serving ஆஃப் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். Okay, 2 or 3 actually I will say. Okay, 2 or 3. 3 is better actually. Vegetables, fruits on the 2 fruits. Sorry, so 2 serving. Okay, so 2 serving of fruits. I think I've written as vegetables here. I will change it. Sorry about that. So tipo. Okay, so 2 serving சாப்பிடணும். நீங்க ஒரு serving வந்து எவ்வளவு வெயிட் இருக்கணும்னா 80 கிராம் to 100 கிராம் இருக்கணும். நீங்க சாப்பிட்ற ஃப்ரூட்டோட அளவு வந்து மெஷர் பண்ண முடியலன்னா மெஷர் பண்ணுங்க. ஆக்சுவலி யூ கேன் பை அ weighing scale. வீட்லயே நீங்க வச்சுக்கலாம். யூ கேன் மெஷர் யுவர் ஃபுட் ஆக்சுவலி குயிக்கா.
ஒரு 4 தடவை பண்ணீங்கன்னா 5வது தடவை உங்களுக்கு பண்ண தேவையில்லை, உங்களுக்கு பழகிடும் ஆக்சுவலி. இவ்வளோ இந்த அமௌண்ட்டுக்கு இந்த வெயிட் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க ஃப்ரூட்ஸ் வர்றப்ப யூ கேன் சூஸ் போத் சீசனல் அண்ட் நான் சீசனல் ஃப்ரூட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஓகே, அட்லீஸ்ட் 2 to 3 வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் பெர் டே. ஒரு நாளைக்கு வந்து நீங்க 3 ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் மினிமம். தட் இஸ் அ குட் அப்ரோச் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். இட்ஸ் ரெக்கமெண்டேஷன். ஓகே, அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே வெஜிடபிள் சாப்பிடாம யூ ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் திங்க், பிளான் மீல் பிளான் பார்த்த மாதிரி இதுலேயும் நீங்க பிளான் பண்ணலாம். இந்த வாரத்துக்கு நான் மீல் பண்ண போறேன், இதெல்லாம் பண்ண போறேன். யூ கேன் பை அக்கார்டிங்லி 3 serving of vegetables. Again, vegetable also same thing. 1 serving வந்து 80 gram to 100 gram. At least 2 to 3 variety of vegetables per day எடுத்துக்கணும். Let one vegetable be a source of protein. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இதுல வந்து ஒரு நாளைக்கு நீங்க 3 மீல் சாப்பிடுறீங்கன்னா லெட்ஸ் சே காலையில ஒரு வெஜிடபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், மத்தியானம் ஒரு 2 வெஜிடபிள்ஸ், நைட்டு ஒரு மேபி மத்தியானம் பண்ண வெஜிடபிள்ஸை நீங்க திருப்பி ரிப்பீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 வெஜ் வந்துருச்சா, மார்னிங் 1, மத்தியானம் 2, the same 2 that you ate and lunch night டு சாப்பிடுறீங்க வச்சுக்கோங்க. இப்படி வர்றப்ப 3 வெஜிடபிள் இருக்கா, இந்த 3 வெஜிடபிள்ல ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து மஸ்ட் வந்து புரோட்டீன் சோர்ஸ் வந்து வரணும். எப்படின்னா பீன்ஸ், லெக்யூம்ஸ், பல்சஸ், பயிர் வகைகள் சொல்றோம் இல்லையா, பயிர் வகைகள் எல்லாமே நீங்க மொச்சக்கொட்டை வாட் எவர் கிவ்ஸ் யூ புரோட்டீன் மோர் ஆஃப், அது நீங்க கட்டாயம் வச்சுக்கணும். அது ஒரு ரொம்ப முக்கியம். இப்படி நீங்க சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும்.